ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் திருக்கோவிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது 108 திவ்ய தேசங்களில் ரொம்ப பழமையான திவ்ய தேசமாக இருக்குது. இந்த கோவிலில் பின்னாடியே 108 சிவாலய தேசமான கருநெல்லிநாதர் கோவிலும் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஒரே கோவிலில் நமக்கு 108 திவ்ய தேசமும் சிவாலயமும் அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே விசேஷமானது. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் திருக்கோவில். மேலேயே சயன கோலத்தில் கோபுரத்தில் அவ்வளோ ஒரு அழகாக நமக்கு பெருமாள் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. அங்கேருந்து நம்ம போனோம்னா இங்கே ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவிங்கிற 3 அம்மன்களோட நமக்கு பெருமாள் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டே நம்ம தாயாரை வணங்கிட்டு நம்ம மேலே ஏறுற மாரி இருக்குது. எதிர்த்தாப்பில் நமக்கு ராமானுஜர் சன்னதி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பெருமாளை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை பார்க்க போகிறோம். இது நம்ம மேலேயே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே மலையால் ஆனது. இது ஒரு குடவரை கோயில்களால் கட்டப்பட்டது. இங்கே 1233 வருஷம் கிபி பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில். நம்ம கருடாழ்வாரை சந்திச்சுட்டு இப்போ நம்ம பெருமாளை நம்ம தரிசிக்க போகலாம். இந்த கோவிலில் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி யார் பெரியவங்கன்னு சண்டை நடக்கும்போது ஸ்ரீதேவி கோவப்பட்டு பூமியில் தவம் புரிஞ்சு பெருமாள் அவங்க ஸ்ரீதேவியை திருமணம் புரிந்த இடம்தான் இந்த திருக்கோவில். அதனால் மணக்கோலத்தில் ஸ்ரீதேவி பெரிய உருவளவில் நமக்கு காட்சி கொடுப்பாங்க. பெரிய அளவில் தான் நமக்கு பெருமாளும் நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. தாயார் செங்கமல தாயாராகவும் நமக்கு அருள் பாலிச்சிட்ருக்காங்க. அதை தான் நம்ம வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதுதான் இந்த கோவிலின் சிறப்பு. அப்படின்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையணும், விரும்பிய வாழ்க்கை துணை நமக்கு கிடைக்கணும், காதலிச்சவங்களாம் ஒன்று சேரணும் அப்படின்னா நம்ம இந்த கோவில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. ஏன்னா பெருமாள் இங்கே தாயாரை மணந்த இடங்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு வர்றவங்களுக்கு திருமண தடை முற்றிலுமாக அகலும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்குது. நம்ம இப்போ சுற்று பிரகாரத்தில் நம்ம சுற்றி வரும்போது சக்கரத்தாழ்வார் நம்ம தரிசிக்கிறோம். ஆண்டாளுக்கு என்ற ஒரு தனி சன்னதியும் நமக்கு அமைச்சிருக்காங்க. நம்ம பெருமாள் கோவில் வழியாலேயே நம்ம சிவன் கோவிலுக்குமே சென்றுடலாம். அந்த அளவுக்கு இந்த குடைவரை கோயில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாகவே நம்ம இப்போ மலைக்கு உள்ளார தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஏன்னா பெரிய மலை நமக்கு வெளியிலேயே நமக்கு தெரியுது. இதிலேருந்து நம்ம சுற்றி வரலாம். இந்த மலையோட பேர் பார்த்திங்க அப்படின்னா தங்கால மலை. அதனால தான் இந்த கோவிலே திருத்தங்கல் அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் நமக்கு சொல்கிறாங்க. பெருமாளுடைய உடல் திருமேனி சுதையால் ஆனது, அதாவது மருந்து சாத்தினதாக சொல்கிறோம் இல்லையா, அந்த வடிவமைப்பில் நமக்கு காட்சி கொடுக்குறாரு பெருமாள். இங்கே நமக்கு கீழே நம்ம இப்போ பெருமாளை தரிசிச்சுட்டு கீழே வரும்போது ராமானுஜருக்காக சன்னதி தனியாகவே சன்னதி இருக்குது. அங்கேயுமே பிரசாதம், அபிஷேகம், ஆராதனைகள்லாம் சிறப்பாகவே பஜனை செய்கிறது இன்னமுமே நம்ம இதுவரையும் பார்த்தது கிடையாது. அதை நம்ம இப்போ பார்த்தாச்சு. இப்போ முடிச்சிட்டோம். நம்ம பெருமாளை தரிசிச்சுட்டு நமக்கு அந்த வழியாலேயே நம்ம சிவன் கோவிலுக்கு நம்ம செல்லலாம் அப்படின்ட்டு நாங்கள் அந்த பக்கமாக தான் போய்கிட்டு இருந்தோம். இது சிவன் கோவிலுக்குன்னு தனியாகவே ஒரு பாதை இருக்குது. நம்ம உள்பிரகாரத்து வழியாலையும் நம்மளால் போக முடியும். இங்கு இருக்கும் ஆலமரமே மலையாக மாறிய கோவில் தான் இந்த கோவில். அதான தங்கால மலை அப்படின்னு பெயர் வந்ததாகவும், ஆலமரம் பெருமாளுக்கிட்ட வரம் வாங்கி நான் உங்கள் அடியிலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுனால பெருமாள் ஆலமரத்துக்கு ஒரு வரமாகவே கொடுத்ததுனால இந்த இடத்துல ஒரு பெரிய மலை வடிவமைப்பில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இதிலேயே பார்த்திங்கன்னா தெரியும் மலை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இதிலேருந்து நம்ம உள்ளார நம்ம போகும்போது நம்ம சிவனை நம்ம வழிபடுறோம். நாங்கள் இருந்தப்போ விபூதி அலங்காரம் சாத்தி சிவன் அவ்வளோ ஒரு அழகான நீண்ட சிவலிங்கமாக, அதாவது கருநெல்லி நாதர் வடிவமைப்பில் இங்கே சிவன் வழிபடுறாங்க. அது உயரத்துலேயே ரொம்ப பெரிய சன்னதியாக இருக்குது. அப்புறம் நம்ம அதில் நடராஜர் சன்னதியை நம்ம பார்த்துட்டு வரோம். வெளியில் நவக்கிரகங்களுடைய இதுவும் இருக்குது. நம்ம கொடிமரத்தை நமக்கு எதிர்த்தாப்புல நந்தி தேவரும் இருக்கார். அங்கே சிவனை பார்த்ததுக்கு ஏத்தாப்புலேயே அமைஞ்சிருக்கு. நம்ம இப்போ அப்படியே நம்ம பிரகாரத்தை நம்ம சுற்றி வரலாம். இங்கே கற்பக விருட்சமாக அரச மரம் அந்த மலைக்கு உள்ளாரையே அமைஞ்சிருக்கிறது இன்னமுமே சிறப்பாக இருக்குது. அதுதான் அது எப்படி இந்த மலையில் கிளம்புனது அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒவ்வொரு கோயிலையும் நம்ம வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். 108 திவ்ய தேசங்களும் சரி, 108 சிவாலயங்களையும் சரி நம்ம வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டே தான் வரோம். அதில் ஒவ்வொரு கோவிலுமே ஒவ்வொரு வடிவமைப்பில் விசித்திரமாக இருக்கிறது தான் என்ன அப்படிங்கிறதே நம்மளால் ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. இங்கே நவக்கிரகங்களும் இருக்குது. அதை நம்ம வழிபட்டுட்டு அப்படியே நம்ம சுற்றி வர வேண்டியது தான். நாங்கள் போயிருந்தப்போ ஒரு நைட் டைமாகவே ஆயிடுச்சு. இன்னும் பகலில் போயிருந்தோம்னா இன்னும் நம்ம சூப்பராக பார்த்துட்ருக்கலாம் டைம் எடுத்து. இங்கே நமக்கு நடை திறந்திருக்கும் நேரம்னா காலை 7 மணி முதல்
மதியம் 12 மணி வரையும் நடை திறந்திருக்கு. அதுக்கப்புறம் மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரை நடை திறந்திருக்கு. நம்ம இங்கே அரச மரத்தடியிலேயே விளக்கு போடணும் அப்படின்னா நம்ம இந்த மரத்தடியில் நம்ம போடலாம். இதுவும் ரொம்ப மிகப்பெரிய கற்பக விருட்சமாகவும் நரசிம்மரும் அந்த இடத்துல மரத்தடியிலேயே நமக்கு வீற்றிருக்கிறாரு. இது ஒரு பிரம்மாண்டமான மரத்தடியாக தான் இருக்குது. நம்ம சுற்றி வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ வெளியில் சிவனையும் பார்த்தாச்சு, பெருமாளையும் பார்த்தாச்சு. 108 சிவாலயங்கள்லேயும் ஒன்று, 108 திவ்ய தேசங்கள்லேயும் ஒன்று, இரண்டுமே ஒன்றாக கூடிய இந்த இடத்துல நாங்கள் வழிபட்டது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்களும் அவசியம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.